ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யஃ படேத் பிரயதः புமான் விஷ்ணோஃ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்றது 11வது அத்தியாயம். இது ரொம்பவே ஒரு சிறப்பான அத்தியாயம் பகவத்கீதையிலேயே. ஏன்னா பகவான் தன்னுடைய சொத்து எல்லாத்தோடையும் சேர்த்து, அதாவது 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்டதுக்காக தன்னோட சொத்து பட்டியலெல்லாம் சொன்ன பகவான் அது அனைத்தோடும் கூடிய ஒரு அற்புதமான ஆச்சரியமான காட்சி, இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு காட்சியை அந்த மாதிரி ஒரு தர்சனத்தை அர்ஜுனனுக்கு கொடுக்குறார் பகவான். அந்த கண்ட அர்ஜுனன் ரொம்ப வியந்து போய் தான் கண்ட அந்த அற்புதமான காட்சியை, வியப்பான காட்சியை விவரிக்க ஆரம்பிக்கிறது ஸ்லோகங்களை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் இப்போது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 26, 27. ஏன்னா இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு அர்த்தம் முழுமையாக கிடைக்கும். அதனால் பார்க்கலாம். 26வது ஸ்லோகம். அமீச்சத்வாம் திருதராஷ்ட்ரஸ்ய புத்ராஹ சர்வே சஹைவாவநிபாலசங்கைஹ பீஷ்மோ துரோணஸ் சூதபுத்ரஸ்ததாசௌ சஹாஸ்மதீயைரபி யோதமுக்யைஹ. பீஷ்மஹ துரோணஹ சூதபுத்திரஹ, அதாவது பீஷ்மர், துரோணர், சூதபுத்திரன்னா தேரோட்டியின் மகனான கர்ணன் எல்லாம் குறிக்கிறாங்க. அவனி பால சங்கைஹி, அவங்கெல்லாம் மட்டும் இல்லை, அவனினா பூமி, பாலனா பூமியை ரட்சிக்கக்கூடிய, ஆளக்கூடிய, அந்த பூமியை ஆளக்கூடிய பல அரசர்கள் இவங்கெல்லாம், அதாவது திருதராஷ்டிரஸ்ய புத்திராக, இவங்கெல்லாம் மட்டும் இல்லை, திருதராஷ்டிரனுடைய 100 பிள்ளைகளும், இந்த துரியோதனன் துஷாசனன் ஆரம்பித்த அந்த 100 பிள்ளைகளும், சர்வேசக இவர்கள் அனைவரும் கூட, அதாவது முதல்ல பீஷ்மர், துரோணர், கர்ணன்லாம் சொல்லிட்டு பல இந்த பூமியை ஆளக்கூடிய பல அரசர்கள் அவங்க பக்கம் சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட கூட, அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட திருதராஷ்டிரனுடைய 100 பிள்ளைகளும் எல்லாருமே என்ன ஆகுறாங்க, அஸ்மதியைஹி அப்பி, அவங்கெல்லாம் மட்டும் இல்லை, அஸ்மதியைஹி அப்பி, அஸ்மதியைப்புனா எங்கள் பக்கத்துலேயும் கூட, யோத முக்கியைஹி, முக்கியமான யோதாக்கள், அதாவது சண்டை வீரர்கள்லாம், இவங்களெல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்றது தான் அடுத்து 27வது ஸ்லோகத்தில் தொடருது. வக்த்ராணி தேத்வரமாணா விஷந்தி தம்ஷ்ட்ரா கராலானி பயானகானி கேச்சித் விலக்னா தசனாந்தரேஷு சந்திருஷ்யந்தே சூர்ணிதைருத்தமாங்கைஹி. சூர்ணிதைஹி உத்தம அங்கைஹி, அங்கைஹினா அங்கங்கள், உடம்பனுடைய பகுதிகள், உத்தம அங்கைஹினா உடம்புல இருக்கக்கூடிய சிறந்ததான பகுதி அங்கம், சூர்ணிதைஹி அதாவது தலை, உடம்புல இருக்கக்கூடிய சிறந்ததான பகுதினா அந்த தலை, சூர்ணிதைஹி நசுக்கப்பட்டவர்களாய், சந்திருஷ்யந்தே இவர்கள்லாம் காட்சியளிக்கிறாங்க. அதாவது இந்த முந்தின ஸ்லோகத்தில் பீஷ்மர், துரோணர், கர்ணன் பல அரசர்கள் அவங்களோட கூட மட்டும் இல்லாமல் எல்லாரும், இவங்க எல்லாரும் கூட, அதாவது திருதராஷ்டிரனுடைய 100 பிள்ளைகள் இவங்க அனைவரும் கூட என்ன ஆகுறாங்க அப்படின்னா தலை நசுக்கப்பட்டவர்களாக காட்சியளிக்கிறாங்க. எங்கே அந்த மாதிரி காட்சியளிக்கிறாங்கன்னா, தேவக்திராணி உன்னுடைய வாய்களுக்குள்ள துவரமானா விஷந்தி, வேக வேகமாக எல்லாம் உள்ள புகுறத என்னால் பார்க்க முடியுது. பயானகானி தம்ஷ்ட்ரா கராலானி, பயானகானினா பீதியை விளைவிக்கக்கூடிய, தம்ஷ்ட்ரா கராலனா நல்லா வளைந்து இருக்கக்கூடிய இடைவெளியோடு கூடிய கூரான பற்கள். அதில் என்னென்னா கேச்சித் சில பேர் தசனாந்தரேஷு விலக்னாகா, அந்த பல் இடுக்குள்ள, அதாவது இப்போ சொன்னாங்க இல்லையா இந்த கூரான பற்கள்னு, அந்த பல் இடுக்குள்ள சிக்கி மாட்டிக்கொண்டவர்களாய் சந்திருஷ்யந்தே சில பேரை பார்க்குறேன் அப்படின்னு. அதாவது இப்போ அர்ஜுனன் எதுன்னு சொல்ல வராங்க அப்படின்னா, ஏன்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அவர் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம், எல்லாத்துக்கும் முடிவு இல்லையா. இப்போ இந்த போர்னோட முடிவை ஏறக்குறைய அர்ஜுனனால் இந்த விஸ்வரூபத்தில் பார்க்க முடியுது. ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த பக்கத்தை பற்றி சொல்லும்போது அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னா, பீஷ்மர், துரோணர், கர்ணன் பல அரசர்கள் இவங்க எல்லாரோடும் கூட திருதராஷ்டிரனுடைய 100 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பக்கத்துலேயும் முக்கியமான சில வீரர்கள்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் பக்கத்துலன்னு சொல்லும்போது எல்லாரும்னு சொல்லலை, அப்போ இதுலேயே கிட்டத்தட்ட ஏறக்குறைய நமக்கு போரோட முடிவு புரியுது. ஆனால் அவங்க பக்கம் சொல்லும்போது எல்லாரோடும் கூட அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அந்த பக்கத்தில்
பயங்கரமான அழிவு ஏற்படுதுன்றது தெரியுது. இவங்க எல்லாரும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு காட்சி பாருங்கள், இது வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியுமா? ஆனால் பார்த்துட்டா மட்டும் எப்படி இருக்கும்? அதனால தான் அர்ஜுனனுக்கு இவ்வளோ பீதி வருது, இவ்வளோ பயம் வருதுன்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இவங்க எல்லாரும் பகவானுடைய அந்த பல முகங்களில் இருக்கக்கூடிய அந்த பல வாய்களுக்குள்ளே போகிறத, வேக வேகமாக போகிறத வந்து அர்ஜுனனால் பார்க்க முடியுது. அதுவும் அந்த போகிற சமயத்தில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அந்த கூரான பற்கள், வளைந்திருக்கக்கூடிய அந்த கூரான பற்கள் இருக்கு இல்லையா, அதில் சில பேர் வந்து தலை நசுக்கப்பட்டவர்களாக சில பேர் உள்ளே போகிறாங்க. சில பேர் வந்து அந்த பள்ளி இடுக்கிலேயே மாட்டிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கவங்களா சில பேர் வந்து காட்சியளிக்கிறாங்க. இது போல் ஒரு கோரமான ஒரு வியப்பான ஒரு காட்சியை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறத நம்ம இந்த 2 ஸ்லோகம் மூலமாக வந்து பார்த்துருக்கோம். இன்னும் வியப்பான காட்சிகள் என்னெல்லாம் அர்ஜுனன் கண்டதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.